ஹலோ செல்வங்களே, என் உடன்பிறப்புகளே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே. நேற்று உங்கள்கிட்ட ஒரு வீடியோ பேசலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு பழைய பையன், எனக்கு பழக்கமானவன், அவன் வந்துட்டு என்னை பார்த்துட்டு, தாத்தா தாத்தா வணக்கம் தாத்தா, எப்படி இருக்கிறீங்க தாத்தா, கண்ணு நல்லா இருக்கா, ஏன் தாத்தா கண்ணாடி போட்டுக்கிறீங்கோ, கருப்பு கண்ணாடி தானே போடுவாங்க, நீங்கள் ஏன் தாத்தா இந்த வெள்ளை கண்ணாடி போட்டுக்கிறீங்கோ, கண்ணு கூசுமே அப்படின்ட்டு என்னை கேட்டான். ஆமாம் ராஜா, கண்ணு நல்லா இருக்குது, ஆப்ரேஷன்லாம் ஆகிட்டு நல்லா இருக்கிறேன். அவங்க ஏதோ ஹாஸ்பிட்டலில் இந்த கண்ணாடி கொடுத்தாங்க, இதை சுற்றி ஃப்ரேம் இருக்குது, எங்கேயும் டஸ்ட்டு போகிறதுக்கு வழி இல்லாமல் பாதுகாப்பாக இருக்குது, அதனால் இந்த கண்ணாடி போட சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்னென்ன போடணும், இல்லைன்னா டஸ்ட்டு போயிடுச்சுன்னா கண் தேய்க்கிறதாயிடும். அதில் லென்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நான் நல்லா இருக்கிறேன் ராஜா, நீ எப்படி இருக்கிற? அன்றைக்கி ஏதோ என்னை கேட்டு நான் அந்த ஸ்டாருங்களை பற்றி கேட்டேன் தாத்தா, நீங்கள் என்ன அழகாக சொன்னீங்களே தாத்தா. தாத்தா, நேற்று நான் டிவி பார்த்துருந்தேன் தாத்தா. அப்போது இந்த கேரளாவில் ஒரு இடத்துல வெள்ளம் வந்து அந்த ஊரே அடிச்சுன்னு போயிடுச்சு தாத்தா. அந்த தண்ணி வரதெல்லாம் காட்டினாங்க தாத்தா. எனக்கு ரொம்ப பேஜாராக ஆயிடுச்சு தாத்தா. ஜனங்கள்லாம் செத்துட்டாங்க தாத்தா, காரு வீடு எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு தாத்தா. எனக்கு ரொம்ப பேஜாராக இருந்துச்சு தாத்தா. ராஜா, கவலைப்படாதப்பா, என்ன பண்ணுறது, மழை வந்துச்சு, அந்த மலை நாட்டிலேருந்து பள்ளத்தாக்கு மேடு பள்ளம் ஜாஸ்தி இருந்துச்சு. ஏதோ ஒரு இடத்துல அந்த மாதிரி வெள்ளம் வந்து வீடெல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு, கவலைப்படாத ராஜா அப்படின்னு சொன்னேன். தாத்தா, என்கிட்ட கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கிறேன், அதில் நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன் தாத்தா. எப்படி தாத்தா அனுப்புறது? அவங்க என்னென்னவோ நம்பருங்கெல்லாம் போட்டிருந்தாங்க, இந்த நம்பருக்கு இந்த பேங்க்கெல்லாம் அனுப்புங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரில தாத்தா. தாத்தா, இன்னொன்று என்ன தாத்தா, இந்த உலகம் அழிஞ்சு போவோம், உலகம் அழிஞ்சிரும்ன்றாங்கல்ல, இந்த மாதிரி தானே தாத்தா? எப்போ தாத்தா உலகம் அழியும்? நீ சொல்லு தாத்தா, எனக்கு பயமாகுது. கண்ணா, இதெல்லாம் அதிகமாக மழை வந்து ஒரு சில இடத்துல தண்ணி பள்ளத்தாக்கில் தண்ணி வந்து அடிச்சுன்னு போயிடுச்சு. அங்கே இருந்த ஜனங்களுக்கெல்லாம் அப்பற்பட்ட நஷ்டம் ஆச்சு, எவ்வளோ உயிர்களெல்லாம் போயிடுச்சு. அவ்வளோதான், உலகம் அழியாது ராஜா, நெவர். உலகத்தை அழிக்கிறதுக்காக கடவுளை உலகத்தை பண்ணல. உலகம் அழியவே அழியாது, உலகம் வளர்ந்துக்கினே போகும். எந்த கொம்பனாலையும் உலகத்தை அழிக்க முடியாது. எத்தனை நாடுங்க சேர்ந்து பெரிய பெரிய வெடி வச்சா கூட உலகத்தை ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ இந்த விஷ வாயுங்களால் மக்களுக்கு கொஞ்சம் மூச்சு திணறல் ஆகிட்டு அதிக ஜனமாக செத்து போவாங்க. சில வீடுங்க, அது பில்டிங்கெல்லாம் வெடி வச்சு கொஞ்சம் சேதாரம் ஆகும், அவ்வளோதான். அதுதான் உலகம். உலகம் அழியாது ராஜா, நீ அழிய மாட்ட, நான் அழிய மாட்டேன். உலகம் அழியாது, தைரியமாக இரு. உலகம் அழியுது, உலகம் அழிய போகிறது, விழிப்பாயிருங்கள் அப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல. நெவர். உலகன்றது அழியவே அழியாது. அதில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் சாவாங்க,
உலகம் எப்போ அழியுதுன்னு சொன்னாக்கா, உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். எப்போ நம்ம சாவுறோமோ, எப்போ அவன் செத்தானோ அப்போ அவனுக்கு உலகம் அழிஞ்சிச்சு. அவ்வளோதான். அவனுக்கு தான் உலகம் அழிஞ்சிச்சு. உலகம் அழிய போதுன்றாங்க இல்லையா, அவன் சாவுறது தான் உலகம் அழியுதுன்னு சொல்கிறாங்க. அந்த மறைமுகமாக உலகம் அழிய போகுதுன்னாக்கா, நம்ம சாவுறோம் இல்லையா, உலகத்தை விட்டு போகிறோம் இல்லையா, அதுதான் பண்ணலாம் அழிவு. மற்றபடி உலகம் அப்படியே தான் இருக்கும். நான் இது விஷயமா நான் அடுத்த வீடியோவில் இன்னும் நான் தெளிவாக சொல்கிறேன். உலகம் மட்டும் அழியாது ராஜா. ஓகே, நான் அடுத்த வீடியோவில் நான் இது விஷயமா சொல்கிறேன். தைரியமாக இரு. உலகம் மட்டும் அழியாது, உலகத்தின் தான் இருக்கும். உலகத்தில் இருக்கிற பூச்சி புழு உயிரினங்கள் சாவலாம். மற்ற பக்கத்தில் மற்றவங்க உயிராக வருவாங்க, இப்போ புதுசாக பிறந்து வருவாங்க. இந்த மாதிரி இந்த ஜெனரேஷன் இருந்துக்கினே தான் இருக்கும். யார் ஒருத்தன் சாவுறானோ, நோய்பட்டோ, வயசாகியோ, விபத்துலையோ சாவுறான் இல்லையா, அவன் எப்போ உலகத்தை விட்டு போயிடுறானோ அப்போ உலகம் அவனுக்கு அழிஞ்சிச்சு. அவ்வளோதான். தைரியமாக இரு. நீ தைரியமாக இருந்தாக்கா நீ நல்லா இருக்குவ. நீ பயந்த உன்னை எல்லாரும் ஏமாற்றுவாங்க. உன்னுடைய நிழல் கூட உன்னை பின்னால் வந்து ஏதோ பேய் வர மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு நீ பயப்படுவ. துணிஞ்சவனுக்கு ஓகே, வணக்கம். தாத்தாக்கிறேன். உனக்கு எந்த டவுட் இருந்தாலையும் எந்த சந்தேகமாக இருந்தாலையும் கேள்வி நான் சொல்கிறேன். உலகம் அழியதில்லப்பா, உலகம் அழியாது. ஒரே ஒரு முறை அழிஞ்சிச்சு, அது எவனாலையும் அழிக்கலாத. அவருக்கே என்னவோ அவருக்கு தலை கட்டு போயிட்டு கடவுளுக்கு அவரே அந்த உலகத்தை ஒட்டி சிலாபிலியாக பண்ணிட்டார். என்ன தாத்தா, அவரே உலகத்தை ஒடிச்சிட்டாரா? ஆமாம் கண்ணா. எப்படி ஒடிச்சாருன்னா அது கூட நான் என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். வேண்டாம் அதெல்லாம். நல்லா இருந்துச்சுப்பா உலகம், அழகாக இருந்துச்சு அவர் பண்ணது போது. அப்புறமா ஏதோ ஆச்சு போச்சு. பீஸாக ஆச்சு உலகம், பீஸாக ஆச்சு. அதில் ஒரு பீஸ் எங்கேயோ மேலே ஆச்சுன்னு போச்சு, அங்கே நின்றுக்கிச்சு மேலே. அப்புறம் சின்ன சின்ன அங்கங்கே எங்கெங்கே இருந்துச்சு. அப்புறம் ஒன்று அப்படி பெருசாக இருந்துச்சு. ஆனால் இன்னொன்று அதே மாதிரி பெருசாக ஒரு துண்டு இருந்துச்சு. அப்புறம் அங்கங்கே துண்டு துண்டாக பீஸாக ஆகிப்போச்சு. இந்த பக்கம் ஒரு சின்ன பீஸ் வி ஷேப்பில் ஒரு சின்ன இது. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஜனங்க சாகலை, ஜனம் இருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்து சரி இந்த முக்கோணம் மாதிரி சின்னதாக இருந்துச்சா, அதுக்கு வந்து இந்தியான்னு பேர் வச்சுக்கிறாங்க. அவன் இருக்கிறாங்க இல்லையா வெள்ளைக்காரனுங்க, இங்கிலாந்து சொல்லிட்டு சின்னதாக ஒரு பீஸ் இருந்துச்சு. அவன் வெள்ளைக்காரனுங்கெல்லாம் அதில் இருந்துக்குன்னு இது இங்கிலாந்துன்னு பேர் வச்சுக்கிறானுங்க. அவன் அமெரிக்கா ஒரு பெருசாக ஒரு இடம் இருந்துச்சு, அது அமெரிக்கா அவன் பிடிச்சிக்கலாம், அவன் வச்சுக்கிறான். அப்போ இந்த பக்கம் இன்னொரு பீஸ் இருந்துச்சு, அது கூட அவன் எடுத்துக்கலாம், இது வந்து அமெரிக்கான்னு. அப்புறம் அண்ணாண்டு பாகிஸ்தான், சைனா இப்படி அப்படின்ட்டு அவன் பேர் வச்சுக்கின்னு உலகம் அழியல. அது ஒன்றா கூட அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கின்னு இருக்காங்க. நீ இந்த உலகத்தை குளோபை பாரு, உலக மேப்பை பாரு, அது பீஸாக அண்ணாண்டு அமெரிக்கா, இன்னாண்டு ஒரு அமெரிக்கா, மேலே ரஷ்யா, அண்ணாண்ட சைனா, இந்த இந்தியான்ட்டு அந்த துண்டாக இருக்குது பாரு. அது அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கின்னு உலகம் ஓடி இருக்குது. அந்த மாதிரி எதிர்காலத்தில் ஏதாவது ஆனால் கூட இந்த மாதிரி திருப்பம் வேறு மாதிரி ஷேப்பில் வரும்.
நான் இது விஷயமா நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, குட் நைட்.